இன்னைக்கு அதைத்தான் நீ ஆனா வாதிக்கிறதுல ரெண்டு தரப்பு இருக்கு. அப்படி செல்வது சரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு இல்ல இந்த கார்ப்பரேட்ல இருந்து நீங்க அது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தரப்பு இருக்காங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. நல்ல ஏர்னிங்ஸ் தான். நான் ஹஸ்பண்ட் 2 பேரும் ஐடில தான் இருந்தோம். எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க அங்க 2 பேரும்? நான் எனக்கு வந்து யுஎஸ் இதுல 10 lakhsக்கு மேல வாங்கிட்டு இருந்தேன். என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்தன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு பணத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டியிருப்பலையா? தெரியாம போச்சு. 10 லட்சம் ஒரு 5 லட்சம் 25 லட்சம் ரூபா ஆவரேஜா மினிமம். 25 லட்சம் மினிமமே. ஓ, நாட்டுல மழை கிடையாது, விவசாயம் கிடையாது, ஏழைங்க துட்டு இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஆனா உங்க கும்பல் கிட்ட மட்டும் துட்டு வந்துகினே இருக்குது. எப்படி செட்டு? இப்போ என்ன பண்றீங்க? இப்போ வந்து ஆர்கானிக் இன்டகிரேட்டட் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கோம் தாராபுரம். மோசம் போயிட்டோம். நம்பி நீங்க ஓகே பண்ணிட்டீங்களா? யாரோ ஒருத்தரோட பீரியாடிக்ஸ்ல நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருந்தது. சோ என்னோட பேஷனை நோக்கி வரணும் அப்படின்ட்டு தான் நான் இப்போ மாட்டு தீவன கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்றது? அப்பவே சொன்னேன் கையெழுத்து போடாத கேட்டியா? எல்லாம் தலையெழுத்து. போய் சாணி போ. இப்போ ஐடில இருக்கும்போது ஒரு ப்ரெஷர்ல தான் வெளியே வந்தேன். நான் பெங்களூர்ல இருந்தேன். இயர்லி 12.5 lakhs. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏன் வெளியில வந்தீங்க? என்ன செய்றீங்க? நான் யாருன்ற தேடல் இருந்துட்டே இருந்தது. ஒரு ஸ்டேஜ்ல போட்டோகிராஃபி தான் என்னோட தேடல்ன்றதை நான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. டேய், இதுக்கு பேர் தான்டா வீடியோ கேமரா. அது தெரியுது. எங்க ஆட்டைய போட்டது? நாங்களும் ஐடில இருந்தோம், நானே ஹஸ்பண்ட் 2 பேருமே. இப்போ வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். எது? மனிதாபிமானம் தான் மாப்ள. அப்படியா? உணவு தேடல்னா நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதுனே. அந்த உணவு வந்து கிடைக்கலங்க. கடல்லே இல்லையா? என்னோட சைல்ட்ஹுட் ட்ரீம் அப்படிங்கிறது ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஓகே. ஆனா அதுக்கு வந்து ஒரு நாள் கூட என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. ஏன்னா லீவே கிடையாது. இப்போ நான் ஃபிலிம் ஆக்டரா 4 படம் நடிச்சிட்டேன், 2 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. என் அம்மாவோட எனக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியுது, என் ஒய்ஃப் கூட நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியுது. அப்படியே அங்கிட்டு உட்காந்துருக்காங்க. தம்பி, என்ன கோபப்படுத்தணும்ன்ற ஒரே நோக்கத்துல கேள்வி கேக்குறியா? என் நோக்கம் அது இல்லைங்க. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அவங்களுக்கு நான் ஒர்க் பண்ணக்கூடாது. என்னால திடீர்னு மேரேஜ் ஆனதுனால என்னால ஒர்க்கை வந்து குவிட் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லனா அப்பலாம் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி படிச்சு நல்ல ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சா சின்ன வயசுல? இந்த சைல்ட்ஹுட் ட்ரீம்னு ஒன்று சொன்னீங்கல்ல, அது உங்களுக்கு மட்டும் தானே? என்ன நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. பிசினஸ்க்கு நான் வந்ததுக்கு அப்புறம் 10 மடங்கு சம்பாதிச்சேன், சேவ் பண்ண, படம் ப்ரொடியூஸ் பண்ண. குமார் யாரு இவரு? படம் எவ்வளவு பண்ணுச்சு? போட்ட காசு எடுத்துட்டேன் சார். போட்ட படத்தை எடுத்தோம் அப்படினால என்ன அர்த்தம் தெரியுமா? நான் ஆக்டரா ப்ரொஜெக்ட் ஆயிருக்கல சார், அது ஒரு ப்ளஸ் பாயிண்டா நான் நினைக்கிறேன். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். ஃப்ரீடம்காக தாங்க நான் வந்து அந்த ஜாப் விட்டேன். நம்மளுக்கு மேல ஒரு பாஸ் இருந்தா எனக்கு வந்து செட் ஆகாது. மீல எவனி என் வேலையை கெடுக்க முடியாதுல்ல. நானே முதலாளி, நானே கெடுத்துக்கிட்டாத்தே உண்டு. மாசம் மாசம் salary வாங்கிட்டே இருக்கோமே, எப்ப salary கொடுக்கற நிலைமைக்கு வருவோம் அந்த ஒரு தாட் வந்ததும் வேலை விட்டுட்டேன். இதெல்லாம் எப்படினே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போணும்டா. நான் ஒரு 15 years ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அரௌண்ட் 1 lakh per month சம்பாதிச்சிட்டு இருந்தேன். அப்படியா? இப்போ ஐ அம் a dollpreneur. I make handmade dolls. dollpreneur அப்படினா கேட்டில்ல ஐயா யாரு நறுக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டுப்புட்டு இல்ல. dollpreneur நானே வச்சிருந்தேன். ப்ரூனர் பாப்பலாம். மாம் ப்ரூனர், டால் ப்ரூனர். நான் வந்து மீடியா ப்ரூனர். நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். சிரிக்கிற நீ? சார் நான் வந்துட்டு ஒரு 1 year ஒர்க் பண்ணேன் சார், பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல வேலை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஏதோ கூண்டு உள்ள அடைச்ச கிளி மாதிரியே இருக்க மாதிரி எனக்கு ஃபீலா இருந்துச்சு. கிளி மாதிரியா? அது இந்த சேலரி டைம்லாம் பாத்தீங்கன்னா பேரோல் போடுறது ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அதெல்லாம் வேலையே இல்ல அதுதான் வேலை சார். இருந்தாலும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நம்மள வந்து பிரஷர் பண்ற மாதிரி இருந்துச்சு. வேலை சொல்லியே கொல்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ இது பிரஷரா இல்ல? ஆனா இல்ல எனக்கு ஹாப்பியா இருக்கு. ஹாப்பியா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். ஒரு பட்டம் வந்து தானா பறக்கிறதுக்கும் கீழே பிடிச்சி கூட ஆடுற வித்தியாசம் இருக்கு சார். பட் நான் வந்து தானா பறந்தா போய் பொசுக்குன்னு ஒரு இடத்துல விழுந்துருமே. வார்த்தையிலே விளையாடுறீங்களா என்கிட்ட?